எனக்கு ரொம்ப பயமா இருக்க கல்யாணி. நீ சொன்ன மாதிரி வீதி எப்படி விளையாடுது பாரு. இத்தனை நாள் வேலைக்கு போகாத மனுஷன் இப்பதான் வேலைக்கு போகணுமா? அப்படியே போனாலும் உன் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு போகணுமா? இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன? நீ இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் தான் வாழ்வ? உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தானா உண்மை தெரியறத விட நீயே எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. உண்மையை சொல்லிட்டு அப்படியே உன் கூட வந்து மொத்தமா இங்க உட்காந்துருவா? முதல்ல கோவப்படலாம், அதுக்கப்புறம் உன்னை ஏத்துக்குவாங்கல்ல. உனக்கு என் மாமியார பத்தி சரியா தெரியல. சாதாரண வீட்டு பொண்ணுன்னு அந்த மீனாவை என்னைக்குமே மரியாதையா நடத்தினதே கிடையாது. எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னை பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான், மொத்தமா என்னை வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க. திரும்பவும் என் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. இன்னும் நீ எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து ஒளிஞ்சு வாழ்வ? இப்ப பாரு, கிருஷ்ண ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரு நாள் போகலனா ஒன்னும் ஆயிடாது. எனக்கு என்னவோ உண்மையை உங்க வீட்டுல சொன்னா உன் மாமனார் உன்னை புரிஞ்சுக்குவார்னு தோணுது. அவர் நல்ல மனுஷன் தானே. எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்காத. எனக்காக யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. மனோஜ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவானானே தெரியல. அப்போ இப்படியே ஆயுசுக்கும் வாழ போறியா நீ? உண்மையை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு டைம் வரும். இங்க பாரு கல்யாணி, காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. உன் பையனை பார்த்தல்ல, இப்பவே அவனுக்கு கோவம் வருது. அவன் வளர்ந்துட்டு இருக்கான். இன்னும் 2 வருஷம் போனா நிறைய கேள்வி கேட்பான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவனே கேட்கலனாலும் நீயே சொல்லிக் கொடுப்ப போல இருக்கு. ஒரு தடவை என் லைஃப் உன்னால போச்சு. இது நானா எனக்காக தேடிட்ட லைஃப். யாருக்காகவும் இதை நான் இழக்க மாட்டேன். எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். இப்ப பிரச்சனை எல்லாம் மனோஜோட அப்பா அந்த ஸ்கூல்ல வேலை செய்யறதுதான். சரி, இப்ப என்ன பண்ண போற? அவர் வார வாரம் புதன்கிழமை தான் வருவாராம். அந்த நாள் ஸ்கூலுக்கு அனுப்பாத. அது எப்படி முடியும்? 1-2 நாள்லாம் பரவாயில்ல, வார வாரம் லீவ் போட்டா ஸ்கூல்ல கூப்பிட்டு கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல என் மாமனார் இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன். மனோஜ், சொல்லு மனோஜ். அப்படியா? சரி, ஓகே. நீ லொகேஷன் எனக்கு அனுப்பு, நான் வந்துடுறேன். அந்த புது வீட்டை பார்த்து பேசி ஃபைனல் பண்ணணும். நான் கிளம்புறேன். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. மறந்து போய் கூட கிருஷ்ண புதன்கிழமை ஸ்கூலுக்கு அனுப்பிடாத. சரி, என்னமோ பண்ணு.